தவக்காலத்தின் 40வது நாள் வாக்கு பாடுகளின் ஞாயிறு அல்லது குருத்தோலை ஞாயிறு என்று கொண்டாடப்படுகின்ற இந்த சிறப்பு நாளில் நாம் லூக்கா நற்செய்தியின் இயேசுவின் எருசலேம் பயணம் என்கின்ற நற்செய்தியின் அடிப்படையில் சிந்திப்போம். இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி, ஏன் கழுதையை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் சொல்லுங்கள் என்று இயேசு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி வெறும் கழுதை மட்டுமல்ல, என்று ஆண்டவர் இயேசு நம்மையும் தன்னுடைய பணிக்கு, இறையாட்சி பணிக்கு தேவை என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்லுகிறார். நாம் அந்த அழைப்பை உணர்கிறவர்களாக இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் எங்கிருந்து வந்துதான் தெரியவில்லை, அவ்வளவு பெரிய கூட்டம். இயேசுவை அவர்கள் வாயார புகழ்ந்து, மேலும் அந்த ஒளிவ மலை சரிவை நெருங்குகிற வரை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்றப் பெறுக, விண்ணகத்தில் அமைதியும் ஆட்சியும் உண்டாகுக என்று அவர்கள் மிகவும் சத்தம் போட்டு மகிழ்கிற இந்த நிலையில் இந்த மக்கள்தானே அடுத்து அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறார்கள். இதை பார்க்கிற பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது, இது கும்பல் மனப்பான்மையின் வெளிப்பாடு என்று. எதை சொல்லுகிறோம், எதை செய்கிறோம் தெரியாமல் எல்லாரும் ஒருமித்த நிலையில் எதையோ செய்துவிட்டு பிறகு ஏன் செய்தோம் என்று யோசிக்கிற அளவிற்கு அவர்கள் தானா இதை செய்தார்கள் என்று கேட்கிற நிலையில் நாம் நம்முடைய வாழ்வில் சிந்தித்து பார்த்தால், இன்று தனி மனித சுய சிந்தனை மறைந்து கும்பல் மனப்பான்மை அதிகமாகி போயிருக்கிற பொழுது அதிலிருந்து நாம் வெளியேற இந்த நிகழ்வு நமக்கு பெரும் பாடமாக இருக்கிறது. அதே போல சீடர்களை கடிந்து கொள்ளும். இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கூட கத்தும் என்று சொல்லி இயேசு அப்படி பொங்கி எழுந்த பரிசேயர்களுக்கு பதில் சொன்னது போல, என்று கடவுளுக்கு இந்த கற்களே கூட அவரை பற்றி புகழ்ந்தேத்தும் என்கிற நிலையில நாம் அந்த நிலைமையை புரிந்து கொண்டு அவரை புகழ்ந்தேத்தவர்களாக மாறுகிற அழைப்பையும் பெறுகிறோம் என்பதை உணர்வோம். ஆமென்.